குட்டீஸுங்களோட ஒரு மினி விலாக். இவங்க 6 பேர் இருக்கும்போது இப்படி தான் தூங்கவே விட மாட்டானுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்ட போதும் மேலே ஏறி வந்துட்டு எல்லாருமே நம்ம மேலே வந்து ஏறி ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுவானுங்க. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனால் என்ன ஏறும்போது நல்லாயிருக்கும், மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க நகம் மட்டும் நமக்கு கொஞ்சம் குத்தும், பெயின் ஆகும். நல்லா விளையாடுவானுங்க. நம்மளை நல்லா தூங்கிட்டு இருப்போமா, நம்மளை எழுப்பி விட்டுட்டு இவங்க நல்லா விளையாண்டு டயர்ட் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் இறங்கி போய் தூங்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம முழிச்சுக்கணும், நம்ம தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போக போக கொஞ்சம் விளையாட்டு கம்மியாச்சு. இப்போ சுத்தமாக அமைதி ஆகிட்டானுங்க. விளையாடுவானுங்க, ஆனால் முதல்த்த மாதிரி இல்லை. இப்போ மேலே வர்றது இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் இல்லை, ரொம்ப அமைதி ஆகிட்டானுங்க. சில சமயம் நமக்கு நினைக்க தோணும், சின்ன பிள்ளையாகவே நம்ம இருந்திருக்கலாமே. நான் நிறைய வாட்டி அப்படி நினச்சிருக்கேன், சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமே, ஏன்டா பெருசானோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு தோணும், பெருசாக இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறமே, எனக்கு நம்ம குழந்தையாகவே இருந்திருக்கலாம். சில டைம் இவங்கள மாதிரி இருந்திருக்கலாமே, வாய் பேசாமல் இருந்ததால் எந்த பிரச்சனையுமே வராதே அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இப்போ தோணுது எனக்கு, இவங்களாம் இருக்கிறதும் கஷ்டம்தான். வாய் இல்லைனாலும் கஷ்டம். அவங்களுக்கு சாப்பாடு வேணும், பசிச்சா கேட்குறக்கோ, அவங்களுக்கு ஏதாவது வேதனைகள் இருந்தால் சொல்கிறக்கோ அவங்களுக்கு தெரியாது. அவங்க கற்றுவாங்க, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அவங்கள நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கத்துற சவுண்ட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க பசிக்கு கத்துறாங்களா இல்லை வேறு எதுக்காவது கத்துறாங்களா அப்படின்னு. இப்போ இவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.